கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர். இந்த டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். தேவகுமாரனாகிய இயேசு நம்மை இரட்சிப்பதற்காக இந்த பூமியில் வந்த இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக நிச்சயமாக இருக்கும். விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கும்பலில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தரல. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் காண்டாமிருகத்தின் கொம்பில் இருந்தேன். அப்படின்னா காண்டாமிருகம் என்னை கொம்பில் அப்படி குத்தி தூக்கினது. அந்த நேரத்தில் அவன் நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு செவி கொடுத்து அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தேன். இப்போ சிங்கத்தின் வாயில் இருக்கேன், என்னை இப்போ காப்பாற்றிங்கன்னு சொல்லதை பார்க்குறோம். அப்படின்னா கடந்த காலத்தில் சில ஆபத்துகள் நெருக்கத்திலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆனால் இப்போ சில நெருக்கம் வந்திருக்கு, இப்போவும் விடுதலை ஆக்குவார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா, கடந்த காலம் எத்தனை ஆபத்து எனக்கு வந்தது, எத்தனையோ பிரச்சனை வந்தது, அதெல்லாம் நான் உமால காப்பாற்றப்பட்டேன், நீங்கள் என்ன காப்பாற்றுனீங்க, விடுவிச்சிங்க. இப்போ வந்திருக்கிற பிரச்சனை எனக்கு ஏமாத்திரம், என்னை நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பார். தாவீது கோலியாத்தை மேற்கொள்வதில் வந்தப்போ அப்படிதான் சொன்னார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடின் வாயிலிருந்தும் காப்பாற்றின என் தேவன் இந்த கோலியாத்தை கைந்தும் காப்பாற்றுவார். அப்படின்னா சிங்கத்தையும் கரடி மேற்கொள்ள வைத்த ஆண்டவர் இந்த கோலியாத்தை மேற்கொள்ள வைப்பார். அதுதான் பயங்கரமான ஒரு விசுவாசம். அதே போல் கோலியாத்தை தாவீது வீழ்த்தினார். நீங்கள் அதனால் இப்போ பயப்படண்டா. கடந்த காலம் நன்மை செய்த ஆண்டு நமக்கு உண்டு, இன்றைக்கு நன்மை செய்வதற்கு அவர் போதுமானவர். அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு ஏசப்பாவுக்கு இருக்குது. அவர் நிச்சயமாக இன்றைக்கு அற்புதம் செய்வார். சரியா? இப்போ வியாதிப்பட்டிருக்கீங்களா, கடன் பட்டிருக்கீங்களா, எதிர்ப்பு நடுவில் இருக்கிறீங்களா, அல்லது வேலை தேடி வேலை கிடைக்கவில்லையா, எல்லா முயற்சியும் தோல்வியா? பயப்படாதீங்க, அற்புதம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். தேவன் அற்புதம் செய்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றைக்கு இருக்கிறவராகவே இருக்கிறவர். உங்களுக்கு அதிசயம் நடக்க போகுது. விசுவாசிங்க. நிச்சயமாக சிங்கத்தின் வாயில் இருக்கிறதை போல் இருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறீங்க, காப்பாற்றப்பட போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்து செவி கொடுத்து விடுதலையாக்கின தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து விடுதலையாக்க முடியும். உடைய பிள்ளைகளுக்கு கடந்த காலத்திலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன், இன்னும் என் நன்மைகளை செய்ய போதுமானவர். இப்போது இவர்களுக்கு என்ன நன்மை தேவைப்படுகிறதோ அந்த நன்மை நீர் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஏதாவது இக்கட்டு ஆபத்து நெருக்கத்தில் இருப்பாங்கன்னா இப்போது விடுதலையாக்கிறோம். குறிப்பாக பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. வாழ்க்கையில் முன்னேற்றது தடை இருக்கிற தடையை மாட்டுங்க. படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. திருமண தடை மாறட்டும். குழந்தை இல்லாத குழந்தையை கொடு. தேவனுக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். அவங்க ஊழியத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய, அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.